வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்தி கதையில ஏப்ரல் 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியா நோட்டிபிகேஷன் வரும். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்தியும் ரேவதியும் அந்த ஹனிமூன்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தி ரேவதி கிட்ட, இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்களோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணல, இங்க உள்ள ஒர்க்கிங் கேர்ள் தான் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, சரி நான் உன்னை இருந்தாலும் தப்பா நினைச்சிட்டேன், சாரி அப்படின்னு சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, இதே மாதிரிதான், நான் எந்த வித தப்புமே பண்ணவே இல்லை, ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி ஏன் மேலேயே குறை சொல்லிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கேட்க, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஏன்னா நீ அந்த அளவுக்கு என்னோட நம்பிக்கையை அழிச்சிட்ட, அதனாலதான் உன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே வரமாட்டேங்குது அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அப்ப கார்த்தி கேக்குறாரு, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா அது புரிய வராது, ஏன்னா நீ என் கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டியிருக்க, மகேஷ் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைச்சேன். என் குட்டி பாப்பா தீபா இருக்கால, அவளையும் கூட்டிட்டு வந்துட்டு என் கூட வச்சு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீ கண்டிப்பா எங்க அம்மா கிட்ட பேசி தீபாவை வீட்டுக்கு வரவிடாம பண்ணிருவ அப்படிங்கறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நீ இந்த வீட்டுக்குள்ள சொத்துக்காக தான் வந்திருக்க அப்படிங்கிற விஷயமும் வெட்ட வெளிச்சமா தெரியுது. அப்படி இருக்கையில நீ எப்படி குட்டி பாப்பா தீபாவை வீட்டுக்குள்ள அனுமதிப்ப? நீ கண்டிப்பா அனுமதிக்க மாட்ட அப்படிங்கறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, உனக்கு அந்த குட்டி பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டியன்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் கூட்டிட்டு வரேன். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, யாரோட உதவியும் எனக்கு தேவை கிடையாது, நான் என் பாப்பாவை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சா நானே கூட்டிட்டு வருவேன், நீ எனக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு ரேவதி கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுல இருக்கும் பொழுது சந்திரா இங்கேருந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்துட்டு, அக்கா நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத, ரேவதி அவளுக்கு பிடிக்காம தான் ஹனிமூனுக்கே போயிருக்கா, ஆனா அவ ஏதோ 2 3 போட்டோஸ் அனுப்பி இருக்கிறதுக்காக அவ சந்தோஷமா இருக்கா அப்படின்னு நினைச்சிடாத. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, கல்யாண வாழ்க்கைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீனே உன் ஹஸ்பண்ட் கூட வாழாம தானே இங்க வந்து இருக்க, அதனால என் பொண்ணுங்களோட வாழ்க்கைய எப்படி அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியும், நீ அத பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இது கேட்டதோட ரேவதி நம்ம சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. சந்திரா கேக்குறாங்க, என்னக்கா என்ன இப்படி பேசுற, உனக்காக தானக்கா இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, உன்னோட தியாகத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், அது எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம்தான், ஆனா ரேவதியோட லைஃப் பத்தி நீ பேசும் பொழுதுதான் எனக்கு கோவமா வருது. அப்படி ராஜா என்னதான் தப்பு பண்ணாரு? அவர் மேல எந்த தப்பும் இல்ல. அது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, அக்கா இன்னும் அந்த ராஜா யாரு, அவன் பூர்வீகம் என்ன அப்படிங்கறது எதுவுமே தெரியாம இருந்து நீ ரேவதிய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, நீ எந்த நம்பிக்கையில நீ ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்படின்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா ரேவதியோட லைஃப் எந்த அளவுக்கு ஆபத்துல இருக்கு அப்படிங்கறத பத்தி உனக்கு தெரியல. ஒருவேளை அந்த ராஜா சொத்துக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்து உன்னை ஏமாத்தி ரேவதிய கல்யாணம் பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணுவ? அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு சேர்ல இருந்து எந்திரிச்சு, இங்க பாரு சந்திரா, உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்காத, என்னை பொறுத்த வரைக்கும் டிரைவர் ராஜா எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, என் பொண்ண நல்லபடியா பாத்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு, நீ தேவையில்லாம இனிமே மாப்பிள்ளைய பத்தி தப்பா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்பதான் ராஜராஜா நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா உனக்கு என்னதான் வேணும்? ராஜராஜா சந்திராவை பார்த்து, இங்க பாரு, ஆரம்பத்துல இருந்தே உனக்கு ராஜாவை பிடிக்காது அப்படிங்கிற விஷயம் இந்த வீட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரியும், அதுக்காக கல்யாணம் ஆன பிறகும் ராஜாவை பத்தி எப்ப பார்த்தாலும் தப்பாவே பேசிக்கிட்டு இருக்கிறது உனக்கு வருத்தமா இல்லையா சந்திரா? இங்க பாரு, ரேவதிக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு இதுக்கப்புறம் ராஜா கெட்டவன் அப்படிங்கறத நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா ரேவதியோட லைஃப் ரொம்ப பாதிக்கும். என்னதான் இருந்தாலும் ராஜா இந்த வீட்லயே தான் இருக்க போறாரு.
அவரு என்ன தப்பு பண்ணாலும் என்ன சரி பண்ணாலும் அது நம்ம வீட்டோட தான் இருக்கும். நீ தேவையில்லாம அவர் யாரு எவரு அப்படிங்கறத பத்தி விசாரிச்ச அப்படின்னா அது கண்டிப்பா ரேவதியோட லைஃப்ல ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ரேவதிக்கு கல்யாணம் ஆகிருச்சு. அவளால ராஜா விட்டுட்டு இனிமே வேற வாழ்க்கை எதிர்பார்க்க முடியாது. நம்ம தான் ரேவதிய சமாதானப்படுத்தி ராஜா கூட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதை விட்டுட்டு நீ எப்ப பார்த்தாலும் ராஜா கெட்டவன், அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு சந்திரா. இதனால ரேவதியோட லைஃப் ரொம்ப பாதிக்கப்படும், ஞாபகம் வச்சுக்கோ. இதை கேட்டதோட சந்திரா பேரதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இவர் எப்படி பேசுறாரு? அப்ப இந்த ராஜா பத்தி ஏதோ ஒரு உண்மை தெரிய வந்தா பிரச்சனை வரும். கண்டிப்பா ராஜா இந்த வீட்டுல இருக்க மாட்டாரு அப்படின்னு இவன் சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சந்திரா ஒரு விஷயத்த கேப்சர் பண்ணிட்டாங்க. அப்பதான் ராஜராஜா சொல்றாரு, சந்திரா இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இனிமே ராஜா யாரு எவரு அப்படின்னு நீ விசாரிக்கிறத விட்டுட்டு ரேவதிக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு, அவ சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசி அப்படின்னு ராஜராஜா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை கேட்டதோட சந்திரா நினைக்கிறாங்க, ஆக இந்த டிரைவர் ராஜாவோட உண்மை ஏதோ வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாடகத்தை இப்பவே நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு நம்ம சந்திரா நினைக்கிறாங்க. சந்திரா நேரா சிவனாண்டிய போய் சந்திக்கிறாங்க. சிவனாண்டி கேக்குறாரு, சந்திரா என்னாச்சு? சந்திரா சொல்றாங்க, என்னங்க அந்த ரேவதி இன்னும் அந்த ராஜா மேல கோவத்துலதான் இருப்பா. என்னைக்கா இருந்தாலும் அந்த ராஜாவை புருஷனா ஏத்துக்க மாட்டா அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ல. ஆனா நடந்ததே வேறு. அங்க அந்த ரேவதியும் ராஜாவும் ஹனிமூன்ல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் போட்டோஸ் எடுத்து சாமுண்டீஸ்வரிக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த போட்டோவை பார்த்தா நீங்களே அதிர்ச்சி ஆகிருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. சிவனாண்டி கேக்குறாரு, என்ன சந்திரா இப்படி சொல்ற? அந்த ரேவதி இந்த டிரைவர் ராஜா கூட வாழவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொன்னா. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, நானும் அவ சொன்னதை கேட்டு சுத்தமா நம்பிட்டேன். அவ தனியா அந்த ராஜா கூட போனதோட அவனை மயங்கிட்டா போல. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா விடக்கூடாது, அவங்கள எப்படியாவது பிரிக்கணும். அதுக்குதான் சந்திரா சொல்றாங்க, என்னங்க நான் ஒரு யோசனையோட தான் வந்திருக்கேன். அந்த ராஜராஜா இருக்காருல்ல, என் அக்கா புருஷன், இன்னைக்கு அந்த டிரைவரை பத்தி ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னன்னா, அந்த ராஜாவை பத்தி எந்த உண்மையும் நீ தெரிஞ்சுக்க வேணாம், அப்படி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா ரேவதியோட லைஃப் பாதிக்கப்படும் அப்படின்னு ஏதோ ஜாட மாடியா சொன்ன மாதிரி இருக்கு. அப்ப அக்காவுக்கு வேண்டாத ஒருத்தன் தான் இவன். அப்படி இவன் யாரு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த சந்திரா சொல்றாங்க. இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, என்ன சந்திரா புது ட்விஸ்டா இருக்கு, சாமுண்டீஸ்வரிக்கு பிடிக்காத ஒருத்தன் தான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கானா? இது நமக்கு கிடைச்ச லட்டு மாதிரி சான்ஸ் ஆச்சே. அப்பதான் சந்திரா சொல்றாங்க, அதைத்தாங்க சொல்றேன், அவன் யாரு எவரு எங்கேந்து வந்திருக்கான், எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தான் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா அவனை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். இதனால நம்மளுக்கு பெனிஃபிட் தான். ஒரு பக்கம் ரேவதி வாழா வெட்டியா வீட்டுல இருப்பா, நான் எப்படி உங்களை பிரிஞ்சு அந்த வீட்டுல போயிருக்கேன் அதே மாதிரி அவளும் இருப்பா. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி தன் பொண்ணோட வாழ்க்கை தன்னாலேயே இப்படி போயிருச்சு அப்படின்னு அவளும் வருத்தப்பட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பா. சொல்லுங்க. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சரி சந்திரா, அவன் யாரு அப்படிங்கிறத நான் இன்னைக்கே கண்டுபிடிச்சு உனக்கு நான் சொல்றேன். நீ அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி அவனை ஒரு வழி பண்ணு. இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா சந்திரா சொல்றாங்க, இன்னும் எத்தனை நாள் நம்ம ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சு இருக்க போறோம்னு தெரியல. நாள் ஆக ஆக நம்ம லைஃப நமக்கு எடுத்துக்கிறோமோன்னு தோணுது. அந்த சாமுண்டீஸ்வரிய பழிவாங்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்மளோட லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, கவலைப்படாத, எல்லாமே நல்லதாவே நடக்கும். சீக்கிரம் அந்த சாமுண்டீஸ்வரிய நம்ம பழி வாங்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம், சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாத சந்திரா. சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப சிவனாண்டி நினைக்கிறாரு, எனக்கு பிடிச்ச ஒருத்திய விட்டுட்டு இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சாமுண்டீஸ்வரி தான். அவளை நான் கண்டிப்பா பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சிவனாண்டி நினைக்கிறாரு. அப்பதான் அவரு வச்சிருக்க அந்த போட்டோஸ அவரு பக்கத்தூருக்கும் அனுப்புறாரு. அப்ப பக்கத்தூர்ல இருந்து ஒருத்தர் போன் பண்றாரு சிவனாண்டிக்கு. யார் நீங்க, திடீர்னு எனக்கு எதுக்கு கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போட்டோ அனுப்பினீங்கல்ல, அந்த போட்டோல உள்ளவரு யாருன்னு எனக்கு தெரியும்.
அதனால நீங்க நேர்ல வந்தீங்கன்னா அவரை பத்தின டீட்டெயில நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட சிவனாண்டிக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, கூடவே எடுத்துட்டு வரேன். அவர் சொல்றாரு, ரொம்பலாம் வேணாம், ஒரு 5 லட்சம் பணம் மட்டும் கொண்டுட்டு வாங்க, அவரை பத்தின முழு டீட்டெயில பத்தி சொல்லிடுறேன். ஆனா அவர் இந்த ஊருக்காரரு இல்ல. இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சரி ஓகே, எங்க சந்திக்கணும்னு சொல்லுங்க, வரேன். அவரு சொல்றாரு, பக்கத்துல உள்ள ஒரு ஆறு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வாங்க. இது கேட்டதோட சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம சந்திராவுக்கு போன் பண்றாங்க. அப்ப சந்திரா போனை பார்த்துட்டு, சொல்லுங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, அந்த ராஜாவை பத்தின டீட்டெயில் தெரியும் அப்படின்னு ஒருத்தன் எனக்கு போன் பண்ணான். இப்ப நான் அவனை பார்க்கதான் போயிட்டு இருக்கேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, முழு விவரத்தையும் கேட்டுருங்க, அவனை சும்மா விடக்கூடாது. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சந்திரா, கவலைப்படாத, அவனுக்கு எண்டு வந்துருச்சு. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா ரொம்ப சந்தோஷமா இங்கிருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவகாண்டி நேரா அவரை போய் பாக்குறாங்க. அவரை திரும்பினா அவரு வேற யாரும் இல்ல, நம்ம ராஜி சேதுபதியோட எதிரிதான். அப்ப சிவனாண்டி கேக்குறாரு, நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவரு சொல்றாரு, நான் அந்த ராஜி சேதுபதியோட எதிரி. ரொம்ப நாளா அந்த ராஜ சேதுபதிய எப்படி பழி வாங்குறது அப்படின்னு நான் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்ப தோதா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி, இந்த போட்டோ இப்ப எனக்கு அனுப்புனீங்கல்ல, அவன் யாரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல? சிவனாண்டி சொல்றாரு, இவன் யாரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது, ஆனா இவன் இப்ப எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். சரி சொல்லுங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருங்க, இவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. சிவனாண்டி கேக்குறாரு, நீங்க எதுக்கு இவன் எங்க இருக்கான்னு மட்டும் கேக்குறீங்க? இவனை பத்தின விஷயத்த சொல்லுங்க. இப்ப எதுக்கு ராஜ சேதுபதிய பத்தி பேசுனீங்க? ராஜ சேதுபதிக்கும் இவனுக்கும் என்ன தொடர்பு? அவரு சொல்றாரு, இவன் தான் ராஜ சேதுபதியோட பேரன். ரொம்ப நாளா இவனோட பேரனை காலி பண்ணணும் அப்படின்னு இந்த ஊர்ல காத்துக்கிட்டு இருக்கேன். இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, இவன் ராஜ சேதுபதியோட பேரனா? சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் பொருத்தமா சொல்லுங்க. அவரு சொல்றாரு, நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், அதனாலதான் ஆதாரத்தோட வந்திருக்கேன் அப்படின்னு போட்டோவை காமிக்கிறாங்க. போட்டோல நம்ம ஒரு பக்கம் ராஜ சேதுபதி, ஒரு பக்கம் பரமேஸ்வரி, நடுவுல அந்த ராஜா இருக்காரு. இத பார்த்ததோட சிவனாண்டி சொல்றாரு, எப்படி இந்த ராஜ சேதுபதி கூட இவன் நிக்கிறான்? அதுக்கு அவரு சொல்றாரு, பேரன் தாத்தா பக்கத்துல நிக்காம வேற எங்க நிப்பான்? இது கேட்டதோட சிவனாண்டிக்கு பேரதிர்ச்சி. என்னது, பேரனா? அவங்க சொல்றாங்க, ஆமா, ராஜ சேதுபதியோட பேரன் தான் இவன், அதுவும் செல்ல பேரன். மொத்தம் அபிராமிக்கு 3 பொண்ணு 3 பையங்க. அந்த 3 பையன்ல கடைக்குட்டி பையன் தான் இவன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த போறேன் அப்படின்னு ஊரு பக்கம் வந்தான். அவனை எப்படியும் பிடிச்சு காலி பண்ணிட்டு ராஜ சேதுபதிய பழி வாங்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளயும் அவன் எங்கேயோ போயிட்டான். ஆனா பக்கத்துலதான் எங்கேயோ இருக்கான் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு சொன்னாங்க. நானும் அவன் எங்க இருக்கான் அப்படின்னு எங்க பார்த்தாலுமே தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனா எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. நீ போட்டோ அனுப்புன பிறகுதான் என் நண்பன் ஒருத்தன் அந்த போட்டோ அனுப்பி இவன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னதோட தான் உனக்கு போன் பண்ண. இப்ப சொல்லு, அவன் எங்க இருக்கான்? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நீ சொல்றத என்னால நம்ப முடியல, நம்பாமே இருக்க முடியல. ஏன்னா இவன் அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுல டிரைவரால வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இது கேட்டதோட அவரு சொல்றாரு, என்னது, சொந்த அத்தை வீட்லயே அவன் டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானா? அவன் எதுக்கு அந்த வீட்டுல டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல. இப்ப அவன் டிரைவரும் இல்ல, அந்த சாமுண்டீஸ்வரிக்கு மாப்பிள்ள. இது கேட்டதோட அந்த எதிரி சொல்றாரு, ஆஹா, சரியா போச்சு, அந்த ராஜ சேதுபதியோட திட்டமே இதானா? கோவில் கும்பாபிஷேகத்தை சீக்கிரம் நடத்துவேன், என் அத்தையோட குடும்பத்தை கோவிலுக்கு கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு அந்த கார்த்தி சவால் விட்டானே, ஓ அதுதானே இந்த சவால்? இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் எப்படியாவது அந்த சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கணும்னு நினைக்கிறேன், அதனால நீங்க எனக்கு உதவி பண்ணணும். இது கேட்டதோட அவர் சொல்றாரு, அந்த ராஜ சேதுபதியோட குடும்பத்தை நான் பழி வாங்கணும். உடனே சிவனாண்டி சொல்றாரு, 2 குடும்பத்தையும் பழி வாங்கலாம், நீங்க எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் போதும். இது கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்ல சிவனாண்டி சொல்றாரு, அந்த போட்டோவை மட்டும் எனக்கு அனுப்புங்க, 2 குடும்பத்தையும் ஒண்ணு நம்ம ஆக்கிடலாம் அப்படின்ட்டு நம்ம கார்த்தி ராஜ சேதுபதி கூட இருக்கிற போட்டோஸ அப்படியே வாங்கிக்கிறாரு. அந்த போட்டோவை வாங்கிக்கிட்டு, இதை இப்ப நான் சாமுண்டீஸ்வரிக்கு அனுப்புறேன், கண்டிப்பா இந்த போட்டோவை சாமுண்டீஸ்வரி பார்த்தா அவளுக்கு பேரதிர்ச்சியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது கேட்டதோட நம்ம எதிரி சொல்றாரு, இங்க பாருங்க, என்ன பண்றதுனாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நேரா அந்த போட்டோவை சாமுண்டீஸ்வரிக்கு அனுப்புறாங்க.
சாமுண்டீஸ்வரி அந்த போட்டோவை பார்த்ததோட செம ஷாக் ஆகுறாங்க. இது என்ன, நம்ம மாப்பிள்ள நம்ம எதிரி கூட இருக்கான் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா நம்ம சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போனை பார்த்துட்டு, சாமுண்டீஸ்வரி நீ கால் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு போன் அட்டென்ட் பண்ணி, என்ன சாமுண்டீஸ்வரி போட்டோவை பார்த்ததோட செம்ம ஷாக்ல போன் பண்ற போல சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. உனக்கு எப்படி இந்த போட்டோ? இதுல என்னோட மாப்பிள்ள இருக்கானே, என்ன போட்டோவெல்லாம் சேஞ்ச் பண்ணி வீட்டுக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றியா? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, ஏ சாமுண்டீஸ்வரி, எனக்கு ஒரு வேலை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் எதுக்காக தெரியுமா இந்த போட்டோவை அனுப்புனேன்? இந்த போட்டோவுல இருக்கிறதுதான் உண்மை. அவங்க 2 பேரோட தோலை பிடிச்சுக்கிட்டு இருக்கானே உன் மாப்பிள்ள ராஜா, அவன் அந்த வீட்டோட பேரன். வீட்டுக்குள்ளே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணி எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கான். ஆனா சாமுண்டீஸ்வரி, நீ சரியான முட்டாள் அப்படிங்கறத நிரூபிச்சுட்ட. பக்கத்திலேயே எதிரிய வச்சுக்கிட்டு இத்தனை நாளும் எதுவுமே தெரியாத முட்டாள் மாதிரி இருந்திருக்க. ராஜ சேதுபதி உன்னை தோற்கடிச்சுட்டான். இத்தனை நாளும் உன்னை தோற்கடிக்கணும் அப்படின்னு நான் உன்கிட்ட நேருக்கு நேராதான் மோதி இருக்கேன். ஆனா அந்த ராஜ சேதுபதி உன் பின்னாடி வந்து உன் முதுகுல குத்தி உன்னை தோற்கடிச்சுட்டான். இத்தனை வருஷம், எத்தனை வருஷம், 30 வருஷம் நீ எப்படியாவது அந்த ராஜ சேதுபதியோட குடும்பத்தை பழி வாங்கிட்டோம். இனிமே அவனுக்கும் குடும்பத்துக்கும் எந்தவித சம்மதமும் இல்ல. உன் புருஷனை செத்தாலும் அந்த ஊருக்கு விடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியே, இப்ப என்னாச்சு பாத்தியா? உன் வீட்டுக்குள்ளேயே அவன் பேரன் கார்த்தியை அனுப்பி ரேவதியோட கழுத்துல உன் கையாலேயே தாலி எடுத்து கொடுக்க வச்சு பத்தியா கல்யாணத்தை முடிச்சுட்டான். இனிமே உன்னால என்ன பண்ண முடியும் சாமுண்டீஸ்வரி? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி சாமுண்டீஸ்வரி இத்தனை நாளும் பெரிய முட்டாளா இருந்திருக்காளே அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷன் ஆகி, ஏய் நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு, நான் கண்டிப்பா உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு பெரிய குழப்பம். சந்திரா அங்கேருந்து வந்துட்டு, அக்கா என்னாச்சுக்கா, ரொம்ப கோவமா போன்ல பேசிக்கிட்டு இருந்த, யாருக்கிட்டக்கா பேசுன? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா இந்த போட்டோவை பாரு. சந்திரா அந்த போட்டோவை பார்த்ததோட, ஐயோ ஐயோ என்னக்கா இது, இது என்னக்கா இது, நம்ம எதிரி கூட இவன் இருக்கான். ஐயோ இதுக்குதான் சொன்னேன், கொஞ்சமாவது யோசனை பண்ணி ரேவதியோட கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னேன். கடைசியில பாத்தியா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சு. அக்கா நான் அப்பவே சொன்னேன்னு இவன் நம்பிக்கை துரோகின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள வரட்டும் அப்படின்னு. அதே நேரம் கார்த்தியும் ரேவதியும் வீட்டுக்கு வராங்க. சாமுண்டீஸ்வரி டக்குன்னு கார்த்தியை நிப்பாட்டி, அங்கேயே நில்லு அப்படின்னு சொன்னதோட கார்த்தி நிக்கிறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, வீட்டுக்குள்ள வந்த அவ்வளவுதான், நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வா, நீ ராஜ சேதுபதியோட பேரனா அப்படின்னு கேட்டதோட கார்த்திக்கு செம்ம ஷாக் ஆகுது. சோ இந்த மாதிரி எபிசோட் கொண்டு போனா நல்லா இருக்கும்ல. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.